வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நடந்த ஸ்மாக் டவுனில் மெயின் இவென்ட் ஷோவாக என்ன நடந்துச்சு அது இப்போதைக்கு பார்க்க போகிறோம். அப்புறமா ஒரு ஸ்மாக் டவுன் ஹைலைட்ஸ் வந்து பார்த்துடலாம் நம்ம சேனலில். அதாவது ஓடிசி ஒரிஜினல் ட்ரைபிள் சீஃபான ரோமன் ரெயின்ஸ் வந்து போன வாரம் எப்படி வந்தாரோ அதே வாரம் மாதிரி சடனாக ரிட்டன் ஆவார். ரிட்டன் ஆனதுக்கப்புறம் சோலோ சிக்வா டக்குன்னு மிரண்டுருவார். என்னடா இன்றைக்கி அட்டாக் தானே அந்த மாதிரி ஒரு யோசிப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்தா ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிற்பார். நின்றோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சோலோ சிக்வா வந்து டேமட்டோங்க பார்த்து பார்ப்பார். அதாவது அந்த ரவுடிலாம் பார்ப்பாங்களே அட்ராவனை அந்த மாதிரி ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பர் பஞ்சு கொடுத்து விட்ருவார் சோலோ சிக்வாவுக்கு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டேமட்டோங்க அடித்து பறக்க விட்ருவார். விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரோமன் ரெயின்ஸோட அந்த நெக்லைன்ஸ் இருக்கும்ல, அதாவது மாலை, அந்த மாலை இருக்கும்ல ட்ரைபிள் சீஃபோட மாலை, அந்த மாலை கீழே கிடக்கும். போன வண்டி மாதிரி இந்த வாட்டியுமே ரோமன் ரெயின்ஸ் எடுத்து அந்த மாலையை எடுத்து அப்படியே கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கழுத்தில் போடுவார். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த உணர்ந்து பார்ப்பாங்களே ஒரு கெத்தா, அந்த மாதிரி ஒரு வேறு லெவலாக இருக்குது இந்த மூமெண்ட்டு. நானும் அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஒரு வேளை இன்றைக்கி ஏதோ டெபியூட் ஆக போகுது அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் சோலோ சிக்வா டீமில் டெபியூட் ஆகும்னு நினச்சி கூட பார்க்கல. அதாவது என்ன நடந்துச்சுன்னா கதை, அந்த நெக்லைன்ஸை மெதுவாக ஒரு உணர்ந்து பார்க்கும்போது டக்குன்னு பார்த்தீங்கன்னா சடனாக ரோமன் ரெயின்ஸை படுக்க போட்டாங்க. அதாவது கிக் அடிச்சிட்டாரு. நம்ம யாரும் பார்த்தா ஜோக்கப் ஃபாட்டி. ரோமன் ரெயின்ஸ் அப்போ கண்ணை பார்க்கணுமே அப்படியே அரண்டு போயிருந்தார். என்னடா நடக்குதுங்க அப்படின்ற மாதிரி ஜோக்கப் ஃபாட்டி உள்ளே இறங்கி டெஸ்ட்ராய் பண்ணி விட்டார். ரோமன் ரெயின்ஸை அடித்து பொழந்துட்டார். அதாவது கிக் அடிச்சு விட்டு அவரை அடித்து பொழந்துட்டு கீழே கூட்டு வந்தாங்க. அதாவது இது வரைக்கும் ஷீல்டு பவர் பாம் வந்து ரோமன் ரெயின்ஸ் போட்டு தான் பார்த்துருக்கீங்க. ஆனால் இந்த டைமு ரோமன் ரெயின்ஸுக்கு போட்டு நான் இந்த டைம் தான் பார்க்குறேன். அதாவது இந்த டைம் தான் பார்க்குறேன் ரொம்ப நாள் கழிச்சு. ஜோக்கப் ஃபாட்டி அண்டு டாமட்டோங்கா சோலோ சிக்வா எல்லாருமே சேர்ந்து ரோமன் ரெயின்ஸுக்கு ஒரு ஷீல்டு பவர் பாம் வந்து போட்டு விட்ருவாங்க. அதாவது கீழே கமெண்ட்ரி டேபிளில் போட்டு விட்ருவாங்க. போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே எழுத்துட்டு வந்து, அதாவது ரோமன் ரெயின்ஸ் என்ன செய்வாரோ, இப்போ ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டாரை அடித்து அசிங்கப்படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அவர் கீழே போட்டு காலுக்கு மேலே இந்த மாதிரி நிற்பாங்க 3 சூப்பர் ஸ்டாருமே. அதே மாதிரி இந்த வாட்டி ரோமன் ரெயின்ஸ் அசிங்கப்படுத்தி போட்டிருப்பாங்க. ரொம்ப வேறு லெவலாக இருக்கும். இப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நெக்ஸ்ட் வந்து ரோமன் ரெயின்ஸோட ரீயூனியன் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே பால் ஹியூமன் வந்து ரீயூனியன் ஆகிட்டார், அஃபிஷியல் தான் அது கண்டிப்பாக. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் ஹியூமன் ஸ்டோரி வரும். அப்புறம் ஜிம்மி யூசோ வந்து அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் கண்டிப்பாக ரிட்டர்ன் ஆவார். வேறு சான்ஸே கிடையாது. இந்த வாரம் ஸ்மாக் டவுன் ஏற்கனவே ஆகஸ்ட் எண்டில் தான் ஜோக்கப் ஃபாட்டி ரிட்டர்ன் ஆக போகிறாரு சொல்லியிருந்தாங்க. ஆனால் சடனாக பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்மாக் டவுன்லேயே ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. அதாவது இப்போ அடுத்த பிளான் என்னென்னா ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆகிற பிளான் தான். ஜிம்மி யூசோ ரிட்டர்ன் ஆகி ரோமன் ரெயின்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாரு. ஹெல்ப் பண்ணி அடுத்த வாரமும் 2 பேரும் சேர்ந்து டெஸ்ட்ராய் பண்ண போகிறாங்க. பெஸ்ட் பரியில் மேட்ச் நடக்க தான் போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி போச்சுன்னா, அதாவது ரோமன் ரெயின்ஸ் அண்ட் ஜிம்மி யூசோ வாசஸ் சோலோ சிக்வா அண்ட் ஜோக்கப் ஃபாட்டி இந்த மேட்ச் வந்து நடக்கும்னு நினைக்கிறேன். என்னோட ப்ரெடிக்ஷன் தான். உங்களோட ப்ரெடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.